அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். படங்கள்ல வர மாதிரி உண்மையிலேயே அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் தற்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நேற்றைய தினம் நம்ம தமிழ்நாடே பரபரப்பாக பேசிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்களாம் சீமானுடைய வீடை முற்றுகையிட போறாங்க அப்படின்னு திருமுருகன் காந்தி அறிக்கை விட்டிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து பெரியார் இயக்கம் மற்றும் தமிழ் புலிகள் இயக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சீமானுடைய வீடை முற்றுகையிட போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களுமே சீமானுடைய வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம அங்க வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருமே வயிறார சாப்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல சீமான் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. என்னடா படங்களை மிஞ்சிற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு இருக்கே அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய வியப்புல லைவ் நியூஸை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் சீமானுடைய வீட்டிற்கு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல போராட்டம் நடத்தியிருந்ததும், அதுலயும் சீமானுடைய புகைப்படத்தை செருப்பால அடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த புகைப்படத்தை அடிக்கிறோம் அப்படின்னு தெரியாம ஒரு சில பேர்லாம் பெரியாருடைய புகைப்படத்தையே செருப்பால் அடிச்சிருந்தாங்க. உங்களை நாங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பரபரப்பே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து அந்த இடத்துல கூட்டியிருந்த ஒரு சில யூடியூப் சேனல்கள் அந்த போராட்டத்தில் இருந்த மக்களிடையே நீங்க எதனால வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது சீமானை எதிர்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால சீமானை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் நம்ம அனைவருமே பெரிய வியப்புக்குள்ளாகிற மாதிரி அந்த மக்கள் சொல்லியிருந்த பதில் என்ன அப்படின்னா, எதுக்குலாம் தெரியல, எதிர்க்க சொன்னாங்க, எங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பணத்தை கொடுத்து தான் நீங்க ஆளை செட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ரொம்பவே கோபப்படுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயமா அமைந்திருந்துச்சு. அப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் இயக்கம்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தல அப்படின்றதா இதுல இருந்து ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. எதற்காக சீமானை எதிர்க்கிறோம் அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல மக்கள் கூடியிருந்ததும் அவங்கள பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த பெரியார் இயக்கத்து மேல இருந்த ஒரு மரியாதையே சராசரியான பொதுமக்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். திருமுருகன் காந்தி மற்றும் இந்த தமிழ் புலிகள் இயக்கம்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க அப்படின்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்களிடையே இது சம்பந்தமான கருத்துக்களை கேட்டபோது இந்த கட்சி கொடிகளெல்லாம் நாங்க இப்பதான் பாக்குறோம் அப்படின்னும், திருமுருகன் காந்திலாம் பெரியார் இயக்கத்துல இருக்காரு அப்படின்றத இப்பதான் தெரிய வருது அப்படின்னும் மக்கள் பாத்தீங்கன்னா இவங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி தான் தெரிவிச்சிருக்காங்க. பெரியார சீமான் தாக்கி பேசிட்டாரு, இந்த ஒரு விஷயத்தை வச்சே சீமான் சொல்லிய முடிச்சிடலாம் அப்படின்னு புறப்பட்ட கூட்டமாக தான் இந்த ஒரு கூட்டம் பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.